ஹாய், நீங்கள் இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பாருங்கள். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடிக்கும் குறைவாக தேங்காய், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்காக தான் அதில் சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பார்த்து கரைச்சி இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமான்ற பொறுத்து நீங்கள் தண்ணி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னா நீங்கள் அதுவே சேர்த்துக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இன்றைக்கி செஞ்சுருக்கிற குருமா நான் 4 பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் பொருட்கள்லாம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். அதுக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன்.